வரலாற்றில் நீண்ட காலத்திற்கு முன்பு நம் உலகம் மகிழ்ச்சி, அமைதி, செழிப்பு ஆகியவற்றால் நிரம்பி இருந்தது. அப்போது வேறு ஒரு பரிமாணத்திலிருந்து இருள் ஒன்று நம் உலகை சூழ்ந்தது. அதனால் பெரும் போர் தொடங்கியது. மிக சக்தி வாய்ந்த மர்மமான வேற்றுலக அரசர் ஹஸ்தூரின் கார்கோசா படை நம் பெரும் நிலப்பரப்பை ஆட்கொண்டது. நம் மக்கள் அடிமைப்படுத்தப்பட்டு வதைக்கப்பட்டனர். போர் தொடர்ந்தது. கார்கோசா படை முழுமையான வெற்றியின் விளிம்பில் நின்று கொண்டிருந்தது. உலகில் இருள் சூழ்ந்து ஒளி குறைந்தது. மக்களின் நம்பிக்கையும் படிப்படியாக குறையத் தொடங்கியது. ஆனால் உலகின் கடைசி நம்பிக்கையான ஒரு சிறு தகிகளின் படை மனம் தளராமல் எதிரிகளை எதிர்த்து போர் செய்தது. தகி வீரர்கள் உயிர் தியாகம் செய்து கார்கோசா படையின் வெற்றியை தடுத்தனர். எதிரிகள் தோல்வியுற்று பின்னடைந்தனர். பெரும் போரின் இறுதியில் தன் உயிர் பிரியும் முன் தகி படையின் தலைவன் காளியின் சக்தி வாய்ந்த ஒரு மந்திரத்தை உபயோகித்து ஹஸ்தூரின் கார்கோசா படையை பாதாள உலகத்திற்கு விரட்டினான். கார்கோசாவின் கதவுகள் நிரந்தரமாக அடைக்கப்பட்டு ஹஸ்தூர் மற்றும் அவரது பெரும் படை அங்கே சிறை வைக்கப்பட்டனர். பெரும் போர் முடிவுற்றது. பெரும் விலை கொடுத்து நாம் பெற்ற வெற்றி. அதனால் உலகில் இருள் விலகி மீண்டும் ஒளி பரவத் தொடங்கியது. நிகழ்கால மக்களுக்கு இந்த பெரும் யுத்தத்தை பற்றி தெரியாது. நாம் இன்று நிம்மதியாக வாழ எத்தனை பேர் உயிர் தியாகம் செய்தார்கள் என்றும் தெரியாது. ஆனால் சிறைபிடிக்கப்பட்ட அந்த பெரும் இருள் இன்று வரை விடுதலைக்காக போராடிக்கொண்டே இருக்கிறது. ஆனால் கார்கோசாவின் கதவுகளை ஒருவரால் மட்டுமே திறக்க முடியும். அவர்தான் உலகின் கடைசி தகி.